समाप्तकर्मा हि स राक्षसाधिपः भवत्य दृश्यः समरे सुरासुरैः युयुत्सता तेन समाप्तकर्मणा भवेत् सुराणामपि संशयो महान्. அந்த நிகும்பிலா யாகத்தை பண்ணிவிட்டு இந்திரஜித்து சண்டைக்கு வந்தானேனா சுராணாமபி சம்சயா. சர்வ தேவதைகளும் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாலும் அவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது, எல்லாரும் ஓட வேண்டிட்டு வரும். அதனால யாகம் நடந்துட்டு இருக்குங்க. பொய் சீத்தையை வெட்டியிருக்கான். சீத்தை அசோகவனத்தில் சொச்சமாக இருக்கா. சீத்தை மேலே ஒரு துரும்பு விழா எங்கள் அண்ணா இடம் கொடுக்க மாட்டான். அவ்வளவு பெருமையாக சீத்தையை காப்பாற்றிட்டு இருக்கான். சீத்தையினுடைய சரீரத்தில் ஒரு காயம் பெருமையாகவும் ஒருத்தன் வெட்ட முடியாகவும் பெருமிச்சு விட முடியாகவும் எங்கள் அண்ணா உத்தரவு போட மாட்டான். நீங்கள் கவலையே பட வேண்டாம், இது பொய் பிரச்சாரம். இது லக்ஷ்மணசுவாமி பின்னோடு அனுப்புங்க. அந்த நிகும்பிலா யாகத்தை கலைச்சி பாதி நிகும்பிலேருந்து அந்த பயலை யாகம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடி கலத்தினா தான் அவனை கொல்ல முடியும். லக்ஷ்மணம் பிரேஷயாஸ்மாபி சஹசைன்யானுகரிஷிபி. லக்ஷ்மணசுவாமி சீக்கிரம் அனுப்புவோங்க. விபீஷணா நீ இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் புரியாது போல் இருக்கேன்னார். அதை இப்போ சொல்ல வேண்டாம், அனுப்புங்க நீங்கள் சீக்கிரம். லக்ஷ்மணா புறப்படுன்னா ஆஞ்சநேயா லக்ஷ்மணனை கவனிச்சுக்கோ, விபீஷணரே ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோ, அங்கே தான் எல்லாரும் நாங்களாம் பார்த்துக்கிறோங்க. உடனே சன்னத்த கவச்சி கட்சி சசரோ ஹேமஜா பதந்து ராமபாதும் உபஸ்பிரிஷ. அண்ணாவுக்கு எதிர்க்க கவச்சத்தை போட்டுக்கிட்டார், வானப்பையை தோளில் போட்டுக்கிட்டார், கட்கத்தை உடைவாள போட்டுக்கிட்டார், கையில் வில்ல எடுத்துக்கிட்டார். அண்ணாவை 3 நேரம் பிரதட்சணம் பண்ணார். ராமபாதா உபஸ்பிரிஷ்யா கிருஷ்ணா சௌமித்ரிரப்ரவீதி நாரத கானலோலா நாரத கானலோலா நாரத கானலோலா நாரத கானலோலா நாரத ஜனபரிபாலா நாரத கானலோலா இரத சமனி இரத சமனீல இரத சமனீல இரத சமனீல நிருபம குண நீல ரத கயான சோதான ஜனபரிவாலா சர்வசக்தன் தாங்கள். நீங்க இல்லாத ஒரு ஜீவராசியும் சலிக்க முடியாதுங்க. தேனவினா திருணமப்பி நச்சலத்தின்னது உம்முடைய விஷயம். உம்முடைய சக்தி தான் எல்லாத்திலையும் அனுப்பிரவேசம் பண்ணி எல்லாம் ஒரு காரியத்தை நடத்தணும். பாத்தோஷயிட்டும் பஜஸ்னபயிட்டும் வன்னி பிரதத்தும் பயம் வாசோ வருஷிட்டும் உஷ்ணதீதிதி அகிழத்தும் பட்டுர்பாவியத்தே. சூரியச்சந்திராவுக்கு உதயமாகி பிரகாசத்தை கொடுக்குற சக்தியும், காற்றுக்கு சலன சக்தியும், எல்லாத்தையும் வளர்த்த முடியாத திறமையும், அக்னிக்கு எல்லாத்தையும் பக்குவம் பண்ணி கொடுக்க முடியாத யோகியத்தையும், ஜலத்துக்கு நனைக்கக்கூடிய திறமையும், மேகங்களுக்கு வருஷிக்கக்கூடிய திறமையும், பூமிக்கு பொறுமையும் நீர் கொடுத்த சக்தியும். சக்தியா வேஷவசேன யஸ்ய ஜகதாம் ஈஷஸ்ய விஸ்வாத்மனே தஸ்மை பிராஞ்சலிரஸ்மி தாசரதயே ஸ்ரீ ஜானகியே ஜானயே நிவுலேக தனுகுரு நிவுலேக தனுகுரு நிவுலேக தனுகுரு நிரதமுகா நடுதுனோ நிவுலேகேவா நடுவுரு முருதுனோ நிவுலேக ஏவானலு நிஜமுகா உருனோ நிவுலேக ஏவானலு நிஜமுகா உருனோ நிவுலேக ஜாகராஜுனே துபாரு துரகனோ நிவுலேக ஜாகராஜுனே துபாரு துரகனோ நாரத கானலோலா நாரத ஜனபரிபாலா நாரத கானலோலா
சர்வசக்தன் தாங்கள் என்ன பிரவேசம் பண்ணி நமஸ்காரம் பண்ண எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அத்தியமத் கார்முகோன்முக்தா சராகா நிர்பித்ய ராவணி லங்காம் அபிபதிஷ்யந்தி ஹம்சா புஷ்கரிணீமிவ. எங்கள் அண்ணாவுடைய அனுகிரகத்தினால என்னுடைய வில்லிலிருந்து பானம் புறப்பட்டு யாரார சம்ஹாரம் பண்ணணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் பண்ண போறது அண்ணாவுடைய பிரபாவத்தினால இருந்தா. நமஸ்காரம். ஜெய சீதாராம் ரகுவீர சமர்த்தா சேனோட புறவிட்டார். புறப்பட்டா இந்திரஜித்து நிகுந்தல பண்றான் ஒரு பெரிய ஆலமரத்தடியில அங்க வந்து சேனி அம்சார் விபீஷன் இகோபகாரம் பூதானாம் பலவான் ராவணாத்மஜா. இங்கதான் பெரிய வெளியிலி உடுத்து எல்லா காரியமும் பண்றாங்க. இந்த காரியத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு தேர் வேலை எடுத்துக்கிறது, இந்த ஆபிச்சார பிரயோகத்திலிருந்து என்ன கிடைக்கிறதோ எடுத்துக்கிறது, மறுபடியும் ஆகாசத்திலிருந்து மறைகிறது, சண்டை போடுறது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி நடந்துட்டு இருக்கு. இவா வச்சு பார்க்குறா ஒரு தேர் வந்துட்டு இருக்கு. குதிரை காது தெரியுது, கொடி தெரியுது, அர்த்தார்த்தா ஆலி பாதி வந்து தான் இல்லை. குதிரையினுடைய காது தெரியுது. பத்தியா பாதியாக முடிஞ்சு போச்சு போல. இப்பவே விடாது ஆஞ்சநேயரே அங்கே வெறும் நிற்கிறேன். ஆஞ்சநேயரும் அங்கதனும் பண்ணியிருக்கிறது நிர்தூளி அந்த இடத்துல. அப்படிங்கிறதுக்குள்ள பெரிய கோட்டையா நிறுத்திருந்தான் சேனைகளை. உத்தராலையும் பேதிக்க முடியாது. மெனக்கட்டு பெரிய போடுற அணுகுண்டு போட்டா கூட ஒரு 3 hours ஆகும் அது கலையிறது. இவ்வளவு அப்படிங்கிறதுக்குள்ள ஹனுமான் திரட்டிய வீட்டார். இடம் கொடுத்தது உள்ள பூந்துட்டார் லட்சுமண சுவாமி விபீஷணர். உள்ள பூந்தாங்க யாகம் நடத்திட்டு இருக்கான். அடி விழுறது பானங்களால் அடிக்கிறார். இருந்தாலும் விடலை. சரி எதிர் உள்ள வந்துட்டான்னு தெரிஞ்சு விட்டான் மகாவீரன் அவன். இன்னும் ஒரு 10 நிமிஷ காரியம் இருக்கு, எப்படியாவது சைச்சுக்கிட்டு இதை பூர்த்தி விடுவோன்னு பார்க்குறான். அதுக்குள்ள ஆகுட்டி எல்லாம் நடக்குது. விடுவரா ஹனுமான் பெரிய விரட்சத்தை எடுத்து அடிச்சார் தலை. அந்த தர்வி இது இருந்து நீ பாத்திரம் எல்லாம் இங்கே போய் விழுந்து தெரியல. ஏந்திருந்தான் பாதி யாகத்திலே ஏந்திருந்துட்டான். இந்திரஜி முதட்ட கடிச்சான். இனிமே பழைக்க மாட்டோம்னு தெரிஞ்சு விட்டான். இந்த யாகத்தில் என்னைக்கு அவனுக்கு பாதியில பங்கம் வரதோ அந்த என்ன தனக்கு மரணகாலம்னு அவனுக்கு தெரியும். முதட்ட கடிச்சான், முழிச்சான், பல்லோட பல்லு நெரிச்சான். இந்த அநியாயத்தை எவ்வாறு பண்ணினானோ அப்படி திரும்பி பார்த்தா சித்தப்பா நிற்கிறான். அப்படின்னு பார்த்தா இகத்துவம் ஜாத்தசம் விருத்த அதே எங்கள் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணி துரோகியா எனக்கு வந்து சேர்ந்திய ஜாதித்வம் ந சகுஹாத்ரம். சமயம் இல்லைங்கிற விசுவாசம் இல்லையே, அட ஜாதி கட்டுப்பாடு இல்லையே உங்கள்கிட்ட. சோச்சியஸ்வமசி துர்புத்தே நிந்தனீயச்ச சாதுகி. நான் இப்போ இறந்து கூடுறேன்னு நான் வருத்தப்படலை. நீ பெரியவா எல்லாரும் நீ செஞ்ச காரியத்தை அங்கீகாரமே பண்ண மாட்டேன். ரொம்ப மட்டமாக பேசினான். சில அசத்துகள் வேணா சபாஷ்னு ஒன்று சொல்லுமே தவிர நீ பண்ணின அக்கிரமத்துக்கு ஒருத்தரும் பெரியவாளோட சாய்க்க மாட்டேன் சொல்றான். இந்த நீயச்ச சாதுவி. ஏய் விபீஷணா, நீ ராமன் கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு என்ன காண்பிச்சு கொடுத்துட்டிய. நாளைக்கு நீ உயிரோட வாழலாம்னு நினைக்கிறியா? தஸ்வதேட்சம் பிராப்தே பஷாத்தி சீரேவகன்யதே. எதிரியை ஜெயிச்ச பிறகு எதிரி சைடுலேருந்து தனக்கு உள்வயணம் தெரியறதுக்கு எந்த ஆளை வச்சுருந்தானோ அவனும் இருக்கப்படாதுன்னு அவனையும் கொண்டுற வழக்கம் தான். உளவா எவனை வச்சுருந்தாலும் அவனையும் போட்டுற வழக்கம் இல்லை. இந்த நிலைமையில ஒன்னையும் கொண்டுட போறார். வசாம் வாயில் வந்தத்தை சொன்னார். நீ வாயில் வந்தத்தை பேசு, ரொம்ப தர்மம் தெரியாத பேசுறேன். நாம் ராட்சச குலத்தில் பிறந்தாலும் கூட தன்மை சீலம் ராட்சசங்கிறாரு. எனக்கு இந்த புறத்தியான இம்சிக்கிறது, கிள்றது, துன்பப்படுத்துறது, புறத்தியான பட்டி போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. புறத்தியான ஹிம்சிச்சு தான் சௌக்கியமாக இருக்கிறது, புறத்தியான கதிரம்பு புறத்தியான அழகத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறது, இது உங்கள் சுபாவம், உங்கள் குடும்பத்துக்கு சுபாவம் போச்சு. நான் ஏதோ அந்த குடும்பத்தில் பிறந்தேன், இதுக்காக நீ அந்த தன்மை எனக்கு இருந்தால் தான் பெருமைன்னு நீ நினைக்கிறேன். சாதுக்கள் அனுஷ்டிக்க வேண்டிய காரியத்தை தான் நான் வச்சுருக்கே தவிர அக்கிரம காரியம் கிட்ட இல்லை. வேலை இன்னைக்கு நீ உயிரோட ஊருக்கு போக போகிறத அதான் இப்படி பேசுறேன்னார் அவர். கடைசியில் யுத்தம் நடந்தது. விகஸ்வரமதோத்கட்டம் பிரச்சுர வீரவாதோத்பட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அஸ்திர பிரத்யஸ்திரங்களாக இருக்கிறார். மகர்ஷிகள் தேவதைகள்லாம் பார்த்து பயப்படுறாங்க.
ஆகாஷ் வீச்சில் பிரமாதமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. 3 நாள் அகோராத்திரம் சண்டை நடந்திருக்கு. 3வது நாள் தான் பாதி ராத்திரி இருக்கும். இந்திரஜித்துக்கு தேர் கீறி எல்லாம் போயிட்டு நல்ல இருட்டு. இப்படி திரும்பி பார்த்தா இந்திரஜித்து ஒரு 2-4 பேர் தான் இருந்தா அவங்களோட சண்டைக்கு வந்தோம். அவளை பார்த்து சொன்னா, திருஷ்டம் பவந்தோ யுத்தியந்து ஹரிணாம் ஓகநாயவி, நீங்கள்லாம் எதிரிக்கு நான் இங்கே இல்லைங்கிறது தெரியாத சண்டை போடுவோம் இருட்டில் சொல்கிறான். இல்லை, எதிரிக்கு நான் இங்கே இல்லைன்னு தெரியல, நான் அதுக்குள்ளே சீக்கிரம் போய் சேனையோட வந்து சேர்றேன் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்திரஜித்து லங்கைக்குள்ளே வந்துட்டான். இவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். வாஸ்தவமா லக்ஷ்மண சுவாமி இந்திரஜித்து சண்டை போட்டுருக்கானே, அவரையும் சண்டை யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு இருட்டில். இதுக்குள்ளே லங்கைக்குள்ளே வந்தான், சேனையெல்லாம் சேர்த்துக்கிட்டான். தகப்பனார் ராவணன் வந்து பார்ப்போம், ராவணனுடைய சமீபம் வந்தான். அந்த பிரச்சனை ராவணன் தூங்கல்ல. ஆறா மேகநாதனா என்ன சண்டை என்னடாச்சுன்னா, சண்டை முடியும் எனக்கு தோணல, நான் ஜெயிப்பேன்னு சொன்னது. ஐயா ராவண என்ன சண்டை ஆகதாகாதையா, ஐயா ராவணாயனா சண்டை ஆகதாகாதையா, ஐயா ராவணாயனா சண்டை ஆகதாகாதையா, ஐயா ஐயா மணிலங்கை அம்புகளாலே மணிலங்கை அம்புகளாலே நொந்த நோடி வந்தேனே, நொந்த நோடி வந்தேனே, ஐயா ராமநாயனா ஆகாதாகாதையா, ஐயா நாளைக்குமே யுத்தம் பண்ண முடியும்னு தோணலை. அண்ணா இந்த வேலை இந்திரஜித்தே ராமபாணத்துக்கு பயந்து ஒழிஞ்சுக்கிறதுக்கு அரமணையாக இடம் பார்த்தேன். வீரனுடைய பிள்ளை நீ சொல்லாது, இங்கேயாவது ஓடி போடாது. நான் ஓடி போகிறதா இல்லை, மறுபடியும் யுத்தத்துக்கு போகிறதா தான் வந்திருக்கேன். கடைசியாக உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இதை போகிறேன்னா போகிறேன். அவனுடைய சம்சாரத்துக்கு பேர் சுலோச்சனைன்னு பேர். ஆதிசேஷனுடைய பொண்ணு. ராவணன் திவ்விஜயம் பண்ணுறது அந்த பொண்ணை தன் நாட்டு பொண்ணாக வச்சுக்கணும்னு இந்திரஜித்துக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சு அரமணையில் வளர்க்கணும். அந்த இந்திரஜித்தினுடைய பத்தினி சுலோச்சனைன்னு மகா பதிவிரத்தை ஆதிசேஷனுடைய பொண்ணாக. சண்டை ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வாசப்படியே தெரியாது இருந்துச்சு. இதுக்கே மும்மரம் என்னென்ன பண்ணலாம், நாளைக்கு நாளை நாள் அப்படி எது பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், புரட்சியார் அப்படி எப்படி ஏமா இதையே யோசிச்சுருக்காங்க சண்டை. அன்றைய தினம் சம்சாரத்தினுடைய ஒரு வார்த்தை தைரியம் சொல்லிட்டு போகணும். உள்ளே வந்தான். வாசலில் பேரண்டி சேனையை நிறுத்திவிட்டு புருஷனை கண்டு அந்த அம்மா ஓடி வந்து கையிலாக கொடுத்து நாத்தா வரணும் உட்காரும்போது பூஜை பண்ணி சண்டையெல்லாம் ஒரு மாதிரி முடிஞ்சுதான், இனிமேல் ஒன்றும் துன்பம் இல்லையேன்னு கேட்டேன். இது வைத்தியக்காரி சண்டைக்கு தான் போகிறேன்னு என்னன்னா, இன்னும் யுத்தம் முடியல, கடைசியாக இந்த தடவை ஒரு தீர்மானத்தோடு புறட்டு போயிட்டு இருக்கேன்னு. அதான் வேண்டாம், தகப்பன் சொன்னபடி காட்டுது போகிறோம். உங்களுக்கு இந்த அரமணை வேண்டாம், இந்த நகநன்னிகள் வேண்டாம், எனக்கு இந்த ஆடையாகணும் பெரிய பிரமாதமான ராஜ குடும்பத்தில் பிறந்தவள், ராஜ குடும்பத்தில் வாக்கப்பட்ட இந்த பெருமை பங்களா இதெல்லாம் வேண்டாம். திருமங்கலி சொச்சமாக இருந்தால் போகிறோம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும். எங்கேயாவது பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். நாம கொனர நாமனி கொனர நாமீதனு தயனிடர ராமனி கொனர நாமீதனு தயனிடர ராமனி கொனர நாமீதனு தயனிடர சாமி கதலி வேதனர சங்கர கவனம் விடர சாமி கதலி வேதனர சங்கர கவனம் விடர ಗೋಪಿತಮುಗ ಸ್ವರಗದಿನಿ ಗೋಪಿತಮುಗ ಸ್ವರಗದಿನಿ ಜೇತು ಜನಿ ಗೋಪಿತ ಜನು ಮದಿನಿ ಜಯ ಸುಮದನಿ ಗೋವಿಂದ ಜನು ಮದಿನಿ ಅಗುಲದಿ ತಗದನಿ ಸಮದಿ நாமீதனு தயனிடராய் ராமனதி அதான் நீ பிதா ரகுபதி சதினி ராமச்சந்திரமூர்த்தியுடைய பத்தினி பாரியான சீதையை
அநியாயமா அரண்யத்திலிருந்து ஒப்பா உள்ள ஒழுங்கு வச்சு அன்னியிலேருந்து குடும்பத்துக்கு க்ஷேம கொடுத்ததை தேடி இருக்கார். அதுலேருந்து கஷ்டம் வந்திருக்கு. உங்கள் சித்தமா போயிட்டான், சேனை எல்லாம் போயிடுது. 4 தடவையாச்சு நீங்கள் சண்டைக்கு போய் போனவரெல்லாம் காயத்தோடு வந்து எழுந்து கழுவப்பட்டேன். பொய் பிரச்சாரம் ஜெயிச்சேன்னு வாண்டா இந்த சாப்பம் சொன்னத்தை கட்ட பரியந்தம் போகுது. சாஸ்வதமான மாதா பிதாக்களான ராமனுக்கு நாம் ஒன்றும் அபச்சாரமே பண்ண வேண்டாம். ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதைக்கும் எங்கேயாவது தேசாந்திரம் போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். இந்த ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதுக்காகத்தானே சண்டை போட்டு நாளைக்கு வாரிசா வந்து உட்காரலாம்னு இது பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம், ராம விரோதம் வேணா சண்டையை நிறுத்திக்குவோன்னு காலை பிடிச்சிக்கிட்டா வைத்தியக்காரி. அஞ்ச வேண்டாம் ஆதிசேஷன் பெற்ற பெண்ணு, அஞ்ச வேண்டாம் ஆதிசேஷன் பெற்ற பெண்ணு, அஞ்ச வேண்டாம் ஆதிசேஷன் பெற்ற பெண்ணு, அஞ்ச வேண்டாம் ஆதிசேஷன் பெற்ற பெண்ணு. தாம் விடுவாய் விடுவாய் முன்னே சஞ்சலம் விடுவாய் முன்னே கண்டலம் விடுவாய் முன்னே கண்டலம் விடுவாய் முன்னே ஜயம் பெற்றிடுவேன் ஜயம் பெற்றிடுவேன். அஞ்ச வேண்டாம் கண்ணே ஆதிசேஷன் பெற்ற பெண்ணே, அஞ்ச வேண்டாம் கண்ணே. பயப்படாதே பயப்படாதே. கையினாலே அவளை தலைகையை பிடிச்சி அவளை உட்காச்சிக்கிட்டு, ஆதிசேஷனுடைய பொண்ணு நீ தைரியமா இருக்க வேண்டியவள், வீரனுடைய சம்சாரம் இப்படி அதைரியப்படலாமா? ஜெயக்கொடியோட திரும்பி வரேன்பார், உட்காரு இருந்தாலும் திரும்பி. இவன் போர்க்களத்துக்கு வந்தான், சேனையோட இருக்கான். லட்சுமணசுவாமி பார்த்தார், மகாசூரன் விபீஷணரே இவன் இவ்வளவு சேனையை ஒரு செகண்டில் ஊருக்குள்ள போய் அழிச்சு வந்துட்டானேன்னார். நீ அதை வர்ணிக்காதையும் சீக்கிரம் யுத்தத்தை பண்ண. கோர யுத்தம் நடக்குது. இந்த அம்மாள் கால வேளையில பூஜைக்கு உட்காண்ட இதே முன்னாடி துர்கையை பூஜை பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டால் மடியை கட்டிண்டால் நீ பிடிக்காது. வித்யாதர ஸ்திரீகள் எல்லாரும் சிசுக பண்றாங்களுக்கு அந்த பூஜாகிரகத்தில் நின்று அவள்லாம் புஷ்பங்களை கொண்டு விட்டுறாள். அம்பாளை பூஜை பண்ணிட்டு செஞ்சு நின்று பிரார்த்திக்கிறாள். புராரி தனுஹாரிணி துரித சங்க சம்ஹாரிணி भजन्मति विवर्धनी प्रबलदानवोमर्दिनी तुषारगिरिनन्दिनी मुनिहृदन्तरालम्बिनी कुमारमुगचुम्बिनी அரளிதம்பினி. அம்பிகையை பிரார்த்திச்சுன்னு இருக்கிறான். போன புருஷன் க்ஷேமா வரணும், என் மாங்கல்யத்துக்கு ஒரு ஹானி இல்லாமல் இருக்கணும். இந்த குடும்பத்தில் ராமவிரோகத்தை நிறையா தேடிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் ராமபக்தி ஏற்படுங்க, நீ அனுகிரகம் பண்ணு பிரார்த்திச்சுன்னு இருக்கிறா. அவள் என்ன பண்ணுவோம், தெய்வத்துக்கிட்டு தான் பிரார்த்திக்கிறான், வேற வழி. இப்படி பிரார்த்திச்சுட்டே இருக்கிறோது. இவளுக்கு வலதுகை பக்கத்தில் ஒரு பெரிய மிச்சம் ஓப்பனான இடம் அந்த பங்களாவில். அங்கே இடி விழுந்தது மாதிரி ஒரு பெரிய மரம் விழுந்தது மாதிரி சத்தம் கட்டு அரமனையே கிடுக்கிட்டு நடுங்கிச்சு. இப்படி திரும்பி பார்த்தான். சச்சாரு நேத்ராம் சரபிந்து வக்ராம் சப்தம் சமகர்ணியம் ஒரு சப்தம் கேட்டது. சப்தம் சமாகர்ணிய சுபீதியுக்தா உவாச வாக்கியம் சொசகிம் சுருத்தாம். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய யுத்த வீரனுடைய கை அடிபட்டு கீழே வந்து துடிக்கிறது, ரத்தம் சிந்திட்டு இருக்கான். கருட பகவானால அடிச்சு கீழே போடப்பட்ட ஆதிசேஷனுடைய உடல் மாதிரி கீழே கிடக்காங்க. மகாவிருஷத்துடைய கிளை மாதிரி கீழே கிடக்கு. நடுங்கினார். என் தோழிகளே, இது என் வித்யாசரே, அது என்னன்னு போய் பாரு. யாருடைய கை மாதிரி தோன்றது என்னன்னு. காயகராவே லவலபாகதா தனுகம்பிதகே காலி. காயகராவே லவலபாகதா தனுகம்பிதகே காலி. காயகராவே
ನೆನಕವಲ್ಲ ವೀರರಾಜಕ್ಕೆ ನೆನಕವಲ್ಲ ವೀರರಾಜಕ್ಕೆ ಭುಜ ಪಡಿಲಾಸೆ ಆಲಿ ಭುಜ ಪಡಿಲಾಸೆ ಆಲಿ ಭುಜ ಪಡಿಲಸೆ ಆಲಿ ಸುನಸುನೆ ಸಾಗುಜೆ ಕಾಮಕ ಸಾಗುಜೆ இது யாருக்கோ யுத்த வீரனுடைய கை ஒண்ணு மகாவீரனுடைய கை ஒண்ணு வந்து விழுந்துட்டே இருந்ததுன்னு தெரியுது. இது இங்க வந்து விழ வேண்டியதான அவசியம் என்ன இருந்ததுன்னு புரியலையே. அது என்னன்னு போய் பாடுபோலேன்னா தானும் ஓடி இருந்தா தோழிகளும் ஓடி இருந்தா ஒரு யுத்த வீரனுடைய கை அந்த கோடிக்கு இந்த கோடி கிடக்கு துடிக்கிறது ரத்தம் கிருமிச்சா இல்லாரம்மா அவரோ மகாவீரனுடைய கை ஒன்று கிடந்து துடிக்கிறது. ஆஹா சண்டைக்கு போக வேண்டாம்னு சொன்னேனே அவருடைய கையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் புரியல. கீழே உட்காண்டாச்சு. அந்த கையை தூக்கி இப்படி பிறட்டி பார்க்கிறாங்க. கங்கணோஜ்வலம் பிரகிருஷ்டரத்னாங்குளிபிகீராதிதம் भुजंगमोगोपम बागु अंगने पत्यु सुनेत्रा पतितं सचारुनेत्रा शरदिन्दुवत्रा शब्दं समाकर्ण्यो நடுங்கினாள். இந்த கையை வந்து திருப்பி பார்த்தாள். இப்படி பிரதத்தஜாங்கூனத கங்கணோஜ்வலம் விமான கங்கணம் போட்டுருக்கு. நவரத்னங்கள் வச்சுதான கங்கணம். பிரகிருஷ்ட ரத்னாங்குளிபிகி ராஜிதம் விரல்ல நவரத்னமயமான மோதிரங்கள் போட்டுருக்காங்க. பூஜங்க போகோபம பூஜங்க போகோபம பாகு அங்கன ஆதிசேஷனுடைய உடல் மாதிரி அந்த கொடிக்கு இந்த மகாவீரனுடைய அப்படியே திரட்டி பார்த்தாள். இந்த செயின் கையில் ஒன்று போட்டுருக்கானே கங்கணம், அதில் உள்பக்கத்தில் இந்திரஜித்துன்னு பேர் வேற போட்டிருக்காங்க. பத்யுகூசுரேத்ராம் பதிதம் புருஷனுடைய கையில் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன அக்கிரமம், என்னை விட்டு பரலோகம் போனேலாம், ராமபாணத்துக்கு உயிர் இழந்துட்டேலாம், ராமபாணத்தினாலே உங்க கை அறுபட்டு இப்படி விழுந்துதான், இந்திராதி தேவதைகள்லாம் உங்களை கண்டு பயப்படுவாரு. அதெல்லாம் போகட்டும், என்னை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. நான் ரொம்ப பாதிவிரத்தை காப்பாற்றின்னு இருக்கேன். நான் என்னைக்கும் உங்களை விட்டு பிரியாத இருக்கக்கூடியவர்கள் மனோ நிமித்தியோடு இருந்தேன். உங்களை விட்டு பிரிஞ்சு நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. அவ்வளவு பாப்பம் பண்ணியிருக்கேனா. நான் உங்களையே தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேனே. ஒரு பாதிவிரட்சத்துக்கு புருஷனை பிரிக்கப்படாது. நான் பண்ணின தபசாவது என்னை விட்டு நீங்க பிரியாம இருக்கணுமே. நீ பதயுகமுனோ நிரதமுகமில நீ பதயுகமுனோ நிரதமுகமில நீ பதயுகமுனோ நிரதமுகமில நீ பதயுகமுனோ நிரதமுகமில
நாகதீரா கயனாமோத நாகதீரா கயனாமோத உடனே பாபி சுடா இந்த ஜென்மாவில் நல்ல காரியத்தை நிறையா பண்ணியிருக்கேன். நான் செய்திருக்கிற இந்த ஜென்மாவில் நான் பண்ணின நல்ல காரியங்களுக்கு பலன் இந்த ஜென்மாவில் நான் அடைய வேண்டிய அவசியம் இருந்தால் உங்களை விட்டு நான் பிரியப்படாது. ஆனால் உங்களை விட்டு நான் இப்போ பிரிஞ்சிருக்கேனே. சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது உண்மைன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மாவில் பண்ணுற பாப்ப புண்ணிய கர்மா தான் அடுத்த ஜென்மாவில் தான் அனுபவிக்கணும். இப்போ அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு காரணம் பூர்வ ஜென்மான்னு தெரியுது. மோசகாரி பாப்பமோ முன்னுதே தேசில மோசகாரி பாப்பமோ முன்னுதே தேசில மோசகாரி பாப்பமோ மந்தபாகியமுஜத மாகுகர்வீனவரமோ மந்தபாகியமுஜத மாகுகர்வீனவரமோ இகழமேயோ நதி என்னுடைய இகழமேயோ நதி மந்தகவன நருமோத ஜி போதி மந்தகவன நருமோத ஜி போதி பாபி நாதா பூர்வ ஜென்மாவில் பண்ணின பாப்பம் போடுறீங்க. தேவராஜ மதபஞ்சன துர்விநாச ஜென்மாத்திர பாப்பமா அவளை பண்ணியிருக்கேன் நான் அப்படி நினைக்கலையே. இந்திரன் உங்களை கண்டா நடுங்குவனே. இந்திரனுடைய ஆகனமான ஐராவதத்தை தூக்கி எரிஞ்சிருக்கேளே. பிரணநாத மம நிர்மல என்னுடைய ஹிருதயத்தை விட்டு உங்களை உத்தரம் பிரிக்க முடியாது. நான் துணிச்சலாக இருந்தேன். போகட்டும், ராமபாணத்துக்கு நீங்கள் இறந்து பிரலாபிச்சிரா இந்த கையை பார்த்து. ராமபாணத்துக்கு எப்போ நீங்கள் இந்த சரீரத்தை விட்டு வேற லோக்கம் போனாலோ என்னையும் பின்னோட ஐஸ்வரம் போக வேண்டாமா? உத்பாத சேவனரதம் உத்பாதம் உத்பாத சேவனரதம் பிரவிகாயதீனம். உங்களுடைய திருவடியே நம்பிட்டு இருக்கிற என்னை சுலோச்சனை விட்டு பிரிஞ்சு உயிரோடு இருக்க மாட்டான். அவளையும் அழிச்சுன்னு போகணும்னு இங்கே வந்து என்ன அழிச்சுன்னு போக வேண்டாமா? கந்தும் பரம் பதம் ஈகோ என்னை தனியாக விட்டுட்டு அக்கிரமமாக நீங்கள் மட்டும் வீர சொர்க்கம் போனே தர்மமா. உங்களை விட்டு பிரிஞ்சு அரட்சணம் எனக்கு இந்த உலக வாழ்க்கை பெரிசா நினைப்பேன்னு நினைச்சல. இந்த அரமனையில் நான் இருந்துட்டு சௌக்கியமாக இருப்பேன்னு எண்ணினேல. இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு பெருமையை எண்ணுவேன்னு நினைச்சல. நாரி புத்திர சதி எவ்வளவு பாக்கியம் இருக்கட்டும். இந்த பர்த்தா இல்லாத போனால் நான் தந்திரி வாத்தியத்தே வீணா. இந்த தந்தி இல்லாத வீணைக்கு எப்படி சோபை இல்லையோ, ஜகடை இல்லாத ரசத்துக்கு எப்படி சோபை இல்லையோ, அப்படி புருஷனுடைய பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு பாக்கியம் இல்லையே. எவ்வளவு இருந்தாலும் இதெல்லாம் நான் பெருசா நினைப்பேன். நான் எண்ணினேன் உங்கள் பின்னோடு நான் வர வேண்டியவளாச்சே. என்ன அக்கிரமம்! மனுஷாலே லோகத்தில் பிராரப்தங்கிறது இவ்வளவு சிரமப்படுத்துன்னு இப்போ தான் தெரியுது. இன்னமே பொண்ணா பிறந்தவாளை ஒத்துரும் இந்த மாதிரி வீரனுக்கு ஒத்துரும் பொண்ணை குட்டி ஏமாறாதேங்கோ. பிரம்மாத்தம் தெரியாத கத்துறா. சூராயண பிரதாத்தல்யா கன்யா கலு விபஸ்சிதா சூரபாரியாம் ஹதாம் பஷ்ய சத்யோமாம் விதலாம் கிருதாம். இனிமே லோகத்தில் யுத்த வீரனா இருக்கிற மிலிட்ரியில் சேர்ந்தவனுக்கு ஒருத்தரும் பொண்ணை கொடுத்தாதுங்கன்னு கத்தினார். மகாவீரனுக்கு பொண்ணை கொடுத்த எங்கள் அப்பாவுடைய கத்தியை பார்த்துங்கோ, என்ன மகாவீரனுக்கு வாழ்க்கப்பட்ட என் கத்தியை பார்த்துங்க. சூரபாரியாம் ஹதாம் பஷ்யாம் சாரையும் இதுதான் சொல்லியிருக்கா. சூரபாரியாம் ஹதாம் பஷ்யாம் சத்யோமாம்
மகாவீரனுக்கு வாழ்க்கப்பட்ட என்னுடைய கதியை பார்த்தும்போது இந்த மாதிரி லோகத்தில் சண்டையில் போய் மின்வைத்த கால பின் வைக்காமல் யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டார். ஆஹா, எப்படி பாலும் நீரும் ஒத்துமையாக இருந்தோம் அப்படி இருந்தோமே நானும் நீங்களும். ஆசா என்னை விட்டு விட்டு தாங்க மட்டும் பிரதேசம் பண்ணல. பாலும் நீரும் போல பாரிந்தோமே, பாலும் நீரும் போல பாரிந்தோமே, பாலும் நீரும் போல பாரிந்தோமே, பாலும் நீரும் போல பாரிந்தோமே, பாலை பிரிந்து நீரும் பெண்பாலை பிரிந்து நீரும் பரதேசம் போரீரோ இதற்கோயா பாலும் ஜலமும் எவ்வளவு அந்யோன்யமோ அப்படி நானும் நீங்களும் இருந்தோம். பாலுக்கும் ஜலத்துக்கும் அவ்வளவு ஸ்நேகம். இந்த பத்ருஹரின்னு ஒரு கவி எழுதினார், அதான் அழகான ஸ்நேகம். ஷீரேண ஆத்மகதோதகாய ஹி குணாக தத்தாக சமஸ்தா புராவோ. அந்த ஒத்துமைன்னு சொன்ன பாலுக்கும் ஜலத்துக்கும் இருக்கிறது மாதிரி இருக்கணும். இந்த பாலினுடைய சுபாவம் ஒரு சேர் பாலில் ஜலத்தை கலந்தா அந்த பாலினுடைய தன்மை பாருங்க. தன்னிடத்துல வந்து சேர்ந்த ஜலத்துக்கு தன் நிறத்தை கொடுக்கறது பால், தன்னை போல வெளுப்பாக பண்ணிவிடுறது, தான் ருச்சியை கொடுக்கறது, தன் கிரயத்தையும் கொடுத்துடுறது. ஜலம் கலந்த பாலுக்கு தான் அதிக கிரயம் ஜாஸ்தியாக இருக்கு. என்ன நாமா சொல்றேன், தன்னை அடைஞ்ச ஒரு உத்தமாதிகாரி லட்சணம் அது. தன்னை அடைஞ்சவனுக்கு தன் கௌரவம், தன் பெருமை, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துடுறது, தன் நிறம் ருச்சி எல்லாத்தையும் கொடுத்துடுறது. அது என்னையா அப்படி சொல்ல முடியுமா? நான் பர்த்தஜி மகாமி க்ஷீரே தாபம் அலட்சிய தேன பயசா ஸ்வாத்மா கிருஷா நூஹுத. இந்த ஜலங்கலந்த பாலை அடுப்பில் பாலை வச்சு காய்ச்சவும் பாத்திரத்தில் அவ்வளோ பால் கொதிக்க ஆரம்பிச்சு சொல்லியோ, முதல்ல இந்த சூடு ஏற சொல்லியோ, ஜலம் பார்த்து தான். ஜலமும் நல்ல நல்ல சுபாவம். ஜலம் நினச்சி தான் அந்த சூடு ஏற ஏற நாம் உயர்வான சிநேகிதம் பாலை வந்து அடைஞ்சோம். அவன் தன் நிறம் தான் ருச்சி எல்லாத்தையும் கொடுத்தான் நமக்கு. அப்பேற்பட்டவனோட நாம் சேர்ந்த ஒரு வேலையோ இல்லமோ அவன் சரீரத்துக்கு ஒரு தாபம் ஏற்பட்டுருக்கு. அவனுக்கு முன்னாடி நாம் மிஞ்சிக்கணும், நாம் போயிடுவோம், அவனை அப்புறம் வச்சு போகணும் சாமிட்டு. அதுதான் உத்தமனுடைய லட்சணம். இந்த ஜலம் முதல்ல ஆவியாக போடுறது அது உத்தம சிநேகித லட்சணம். நம்ம காப்பாற்றினா அதனால அவன் போகட்டும், அப்புறம் நாம் இந்த பாத்திரத்தில் இருப்போம், நாம் இருக்கிறது அழகு இல்லை. இந்த ஜலம் பூரா ஆவியாக போச்சோ இல்லையோ, பால் பார்த்து தான். ஜலம் போனதுக்கப்புறம் என்னடா நம்ம இடத்துல இருந்த ஜலத்தை காணமேன்னு அது தேடுறது பால். அதுக்கப்புறம் நம்ம இடத்துல நீர் ஒன்று வந்து ஜலம் வந்து சேர்ந்ததே, ஆஹாஹா இந்த அக்னியினாலே ஆவியாக போய் சரீர ஹானி வந்துட்டா போட்டுருக்கு. எப்போ நம்ம சிநேகிதனுக்கு ஜலமான சிநேகிதனுக்கு சரீரத்துக்கே ஒரு அபலாபம் வந்துவிட்டோம், இனி நாம இந்த பாத்திரத்தில் இருக்க வேண்டாம், நாமும் நெருப்பில் வந்துடுவோம்னு பொங்கி வரதான் நெருப்பில் விழுத்துது. அந்த சமயம் நம்ம நாட்டு பொண்டுகள், நீ கவலைப்படாத, உன் சிநேகிதன் இருக்கான்னு இவ்வளவு ஜலத்தை எடுத்து தெளிச்சா உட்காந்து விடுறது. பெண்ணாசையாலிந்த குலத்தியன் குலமாரி, பெண்ணாசையாலிந்த குலத்தியன் குலமாரி, பெண்ணாசையாலிந்த குலத்தியன் குலமாரி, மன்னாகவனுவன்றி மலராகவனுவன்றி மலரையன் இதானோ இதற்கோயா இதங்கே. இது வந்து கதறினாள். இந்த கை யாருடைய கையோ நான் எதுக்கு இப்படி பிரலாபிக்கிறேன்? உண்மையான பதிவிரத்தையாக இருப்பேன், கை இதுக்குள்ள விரைச்சி போச்சு. நான் உண்மையான பதிவிரத்தையாக இருப்பேன், ஆனால் இந்த கை யாருடைய கை? என் பங்களாவில் வந்து விழ வேண்டியது என்ன? இதனுடைய ரகசியம் என்ன? எதுக்காக என் கட்டடத்துக்குள்ளே வந்து விழுந்தது? இதை நான் தெரிஞ்சுக்கட்டும். தோழிகளே நான் என்னென்ன அந்த நாளில் பூர்ஜ பத்திரம்னு அதுதான் லெட்டர் பேப்பர், அதை கொண்டு வர சொன்னேன்.
அந்த நாளில் பேனாவையும் கொண்டு சொன்னார். மஷி பாத்திரத்தை கொண்டு வைக்க சொன்னார். அந்த பேனாவை இங்கோட விரைச்சி போன இந்திரஜித்து கையில் விரலில் அப்படி கொடுத்தார். அடியில் பூர்த்தி பத்திரத்தை வச்சார். நான் பதிவிரதையாக இருப்பேன், ஆனால் இந்த கைக்கு சைத்தன்யம் ஏற்பட்டு யாருடையது என் பங்களாவில் வந்து விழ வேண்டிய அவசியம் என்னங்கிறத எழுதணும்னு மஷிபாத்ரா புடட்டே விலேசி மஷிபாத்ரா புடட்டே விலேசி மஷிபாத்ரா புடட்டே விலேசி புட பாத்ரி மக பசவிலேசி புட பாத்ரி மக பசவிலேசி लेखनी की धनी रवली सगाती लेखनी धनी रवली सगाती सके चली जा सरल के बगाया सके चली जा सरल के बगाया कृष्ण रामा नी मानसी पतिव्रता पत्नी आधारी या कारणे जरी सदाशिव साक्षिकारी நான் மனசு வாக்கு காயம் திருக்கரணங்களாலே என்னுடைய புருஷனை தவிர ஒன்றையும் நினைக்காமல் இருந்தது சத்தியமானார். நான் உண்மையான பதிவிரத்தை என்பதை பார்வதி ரமணனாய் கைலகிரிவாசனான சந்திரசூடன் உமாகாந்தன் பரமேஸ்வரன் என்னை பதிவிரத்தை என்று சொல்வது உண்மையாக இருக்குமான பாகு அச்சேதன சச்சேதன சீக்கிரவாவி அச்சேதனமாக உள்ள இந்த கைக்கு சைத்தன்யம் ஏற்பட்டு உயிர் உண்டாகி ஈகூனியா பிரகடதி புஜ கோஷ்டிதாவி. என்ன ரகசியம் இங்கே வந்து விழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கை இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தணும். நான் உண்மையான பதிவிரதையாக இருப்பேன். ஆனால் என்னுடைய பாத்திவிரத்தியத்தை தெய்வங்கள்லாம் நம்புறது சத்தியமானார். ராமச்சந்திரமூர்த்திக்கு என்னுடைய பாத்திவிரத்தியத்தில் நம்பிக்கை இருக்குமையான இதர தெய்வ மூலவர் இதரு சௌக்கியமா ராம இதர தெய்வ மூலவர் இதரு சௌக்கியமா இதர தேவ மூலவர் இதரு சௌக்கியமா ராம இதர தேவ மூலவர் இதரு சௌக்கியமா इतर देव मूलवाद जिलनु सौजमय राम जिलनु सौजमय मतभेद मूले गदाई मतभेद मूले गदा मतभेद गदा पदिनि वरुल पानदा मतभेद मूले गदा पदिनि वरुल पानदा किदर दीप मूलव जिलनु सौख्यमा राम किदर दीप मूलव जिलनु सौख्यमा మనసు తెలిసి బ్రోచినాను మనసు తెలిసి బ్రోచినాను మరచే మహిళే మనసు తెలిసి బ్రోచినాను మరచే నీవే కనవాడన కరుణనిదే కనవాడని కరుణనిదే కనవాడన కరుణనిదే త్యాగరాజ సర్వోద కనవాడన కరుణనిదే త్యాగరాజ సర్వోద ఇతర దైవ మూలవ ఇతరు సౌఖ్యమారా ఇతర దైవ మూలవ பிரார்த்திச்சால் நான் பத்திவிரதியாக இருந்தால் இந்த கையை எழுதணும். உடனே கை எழுத ஆரம்பிச்சுதான். கைக்கு உயிர் ஏற்பட்டு அவருடைய பாத்திவிரத்திற்கு கட்டுப்பட்டு கையை எழுதித்தான். ஐ சுலோச்சனே உத்தம் கிலத்வயா மதிமத்யா விரம விரம அஸ்மாதி அனர்த்தாவகாத் ஆஜாசாதிதி ஹிதேஹிஞாஸ்தவ உபதேசஜாத்தம் தூரத பரித்யஜ்யா
ரணகர்மண்யேவ ஜாத நிச்சயகாः நிகும்பிலாயாம் ஆபிசாரேண விதினா ஹுதாதி ஹுதாசனாதி சகலாஸ்திரசஸ்திரசங்குலம் மாயா நிர்மிதும் ரசமவாப்ய யோத்துகாமோகம் தத்ர கத்வா ஆசிஜுக்ஷணீம் ஆசிஜ்வலயன்னே ராஜைः தவைः அஜ்யேன ச ஹுத்வா அந்ததः மகாஜஸ்ய மேதசா பூர்ணாஹுதிம் தாத்தும் யாவத் அயதே தாவதேவ மத்பித்ருவ்ய நிவேதித விற்த்தாந்தேன மத்வதாய பிரேஷிதோ லக்ஷ்மணः தத்ர சத்வரமுபேத்ய ஆசீவிஷஜ்வாலாம் உத்கிரதாம் ஆசுபானாம் வருஷம் இவ வருஷாம் சத்யேவ சமுஜ்ஜீவித கோபாக்னிः அகம் மத்கோபஹுதாசனே த்வாம் ஹோஷ்யாமீதி யோத்துமாரபே பிரதீப்தகோபயோராவயோः சஸ்திராசஸ்திரீः தண்டாதண்டீः கேஷாகேஷி ச சிரகாலம் ஜன்யமஜனீः அதிமாயாவினம் திரிபுவனே கவீரம் மாம் ஹந்தும் அசக்னுவன்னே லக்ஷ்மணः காலானலோபமம் பாணம் தனுஷி சந்தாய தர்மாத்மா சத்யசுந்தஸ்ய ராமோ தாசரதிரியதி பௌருஷே ச அப்பிரதித்வந்த ஷரீனம் ஜகிராமணிமிதி சப்ரதிஜ்ஞம் மயி முமோச்சா பாணாசன நிர்முக்தः சோபி ராமபாணஜா क्रूरतर क्रैङ्कारमारचयन्नि असनि निपातं मयि निपत्य मच्छिरः छिद्वा एवं दक्षिणं बाहुं निगृह्य त्वदन्तिके जन्यपातयत् बाणावलूनं मच्छिरः निशिचरकुलधूमकेतोः दिनकरकुलचूडामणेः श्रीरामभद्रस्य चरणसरोजसेवासौख्यम् अनुभवति अयि मनस्विनी आगम्यतां मन्निकटम् अनुभूयतां रघुपति चरणसरोजसेवासौख्यं सफलीक्रियतां जन्म त्वयापि मरणसमये वामेतरं पाणिमादाय शीघ्रमागम्यतामिति भूर्जपत्रे विलीक्ष्य विररामः இந்திரஜித்தின் அடியில் கையீச்சியும் போட்டுவிட்டு கை திரண்டு விட்டோம். சுலோச்சனே, நீ சொன்னதை கேட்கல. நிகுமிலா யாகத்தில் போய் யாகம் பண்ணிட்டு இருந்த காலம் பாதி யாகம் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் சித்தப்பன் லட்சுமணன் அழைச்சின்னு வந்துவிட்டான். யாகம் கெட்டு போச்சு. நானும் லட்சுமணன்மா ரொம்ப நாளைக்கு யுத்தம் பண்ணினோம். என்னை கொல்ல முடியல. கடைசியில் ஒரே ஒரு பானத்தை எடுத்தான் லட்சுமணன். வண்ணாட்ட வாதம் பண்ணினான். தர்மமே கிடையாதுன்னு சொன்னான் லட்சுமணன். லோகத்தில் தர்மங்கிறதே கிடையாதுன்னு அடிக்கடி பணத்து ஞாபகம் வருவதெல்லாம் தர்மம் கிடையாதுன்னு சொன்னான். 3 நாள் என்னோட சண்டை போட்டான். இனி மனுஷ பலத்தை கொண்டு சண்டை போட முடியாது, தர்ம பலம் ஏதாவது இருந்தால் தான் ஜெயிக்கும்னு அவனுக்கே தோணிச்சு. அதுக்காக ஒரு பானத்தை எடுத்தான். அவன் அண்ணா ராமன் பேர சொன்னான். தர்மாத்மா சத்யசந்தாராமோ தாசரதி. எங்கள் அண்ணா தர்மமே ராமனாக அவதாரம் பண்ணினது சத்தியமாக இருந்தான். பானமே எங்கள் அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி தர்மமூர்த்தியாக இருக்குது உண்மையான. சத்யசுந்தா சத்தியத்தை விட்டு வேற ஒரு இடமும் மாறாத உண்மையான தெய்வமாக இருக்குது உண்மையாக இருந்தார். ராமோ எதி மகான்களுடைய ஹிருதயாகாசத்திலே ஆனந்த வடிவாய் பிரகாசிக்கிற ஆத்யந்தரஹிதமான பிரம்மவஸ்துவாக இருப்பது உண்மையான. தாசரதி தசரதனுடையதான தபஸுக்கு சத்புத்திரனாக வந்து பிறந்து தர்மஸ்தாபனத்துக்காக வந்த மகானுபாவனாக உண்மையானால், சண்டையில மின்னைத்த காலை பின் வைக்காமல் தர்ம யுத்தம் பண்ணக்கூடிய மகா வீரனாக இருப்பானே. ஆனால் இன்னொன்று சொல்றேன். தர்மாத்மாயதி எங்கள் அண்ணா ராமன் தர்மம் தர்மம்னா ரிஷபத்துக்கு. நம்ம வேதங்களிலே தர்மத்தை ரிஷபமாக வர்ணிச்சு, காளையாக வர்ணிச்சு. ரிஷபம்னா காளைக்கு பேர். தர்மத்துக்கு 4 பாதம் சொல்லியிருக்காங்க. ஞானம் தியானம் சமோதமஹா சதுஷ்பாதோஹி தர்மஸ்ய ஞானம் தியானம் சமோதமஹான். 4 கால்கள் தர்மத்துக்கு. அதாவது ஞானம், ஈஸ்வரனை பார்ப்பதற்கு உண்டான பேரறிவு ஒரு கால். அந்த ஈஸ்வரனையே தியானம் பண்ணுறது ஒரு கால். அதுக்கு பூர்வாங்கமாக உள்ள மன அடக்கத்துக்கு உண்டான பாதையை சாதிக்கிறது ஒரு கால். பாக்கி இந்திரியங்களை அடக்குவதற்கு உண்டான அடக்கம் இருக்கு, அது ஒரு கால். இப்படி 4 கால் தர்மத்துக்கு சொல்லுது. அதனால பகவானுக்கு விஷோவாகனம்னு வெறும் காலமாட்டில் உட்காந்துக்காரன். தர்மத்தை ஆதாரமாக கொண்ட தெய்வம் அது. தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு அவனை பார்க்கணும். நாம வெறும் 5 வேளை சாப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படி தர்மாத்மாயதி விருஷாரூடனாம சாட்சாத்து பரமேஸ்வரனாக இருப்பது உண்மையான அண்ணாராமன். சத்யசந்தா
சத்தியலோகமான இடத்தை இருப்பிடமாக கொண்ட பிரம்மாவனுடைய அம்சமாக இருப்பது உண்மையான தாசரதிரியதி. பட்சிராஜாவான கருடனை தேராக உடைய வாகனமாக உடைய ஸ்ரீமன் நாராயணன் என்ன, பிரம்மா என்ன, மகேஸ்வரன் என்ன, இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒருவனாக இருப்பது எங்கள் அண்ணா ராமன் பிறந்தது உண்மையானால் இந்த இந்திரஜித்துடைய தலை வேறு உடல் வேறாக செய் என்று ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணினான். அந்த பானமானது பானாசனோபி ராம பானகா, இந்த பானம் பிறந்தது அசனி நிபாதம் நிபத்யாமஜிராஜித்வம். நான் ரொம்ப ஓடி கீடி பார்த்தேன், நடக்கல, கழுத்தை கொடுத்துட்டேன். கழுத்தை வெட்டிட்டு என் கழுத்து கீழே விழப்படாதுன்னு மகாவீரர்கள் கையினால் தாங்கி ராமன் இருக்கிற கேம்பில் ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. உன்னுடைய ஞாபகம் வந்தது சுலோசனை எனக்கு. தட்சிணம் பாதுகிருத்திய உனக்கு செய்தி சொல்லணும், உன்னை விட்டு என்னாலையும் பிரிய முடியாது, உனக்கு தகவல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உடனே என் வலதுகையை அறுத்து விட்ட போடணும்னு பிரார்த்தித்தேன். என் வலதுகையை அறுபட்டு அதுக்காக தான் அவன் பங்களாவில் வந்து விழுந்திருக்கு. என் தலை ராமர் சன்னதியில் இருக்குது, இந்த கையை எடுத்துக்கோ. நேர எங்கள் சித்தப்பா சொல்கிறது ராமனுடைய பெருமை எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தான் ராம சன்னதியினுடைய அழகு எனக்கு புரியுது. நீயும் இருந்தால் ரொம்ப என்ன அதிக சந்தோஷமாக இருக்கு எனக்கு. உடனே இந்த கையை எடுத்துக்கோ, நேரம் புறப்பட்டு ராம சன்னதிக்கு வா, தலை இருக்கு அதையும் வாங்கிக்கோ, அக்னியில் பிரவேசம் பண்ணு, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், இன்னும் வீர சொர்க்கம் போகல இந்திரஜித்தில் கையெழுத்து போகுது. பத்ரபாகுனி பூவரி பாட பத்ரபாகுனி பூவரி பூவரி படே பத்ரபாகுனி பூவரி படே பத்ரபாகுனி பூவரி பாடே சித்திரமானுனி திகழபாடே சித்திரமானுனி திகழபாடே புத்திரநாதகு மணிபாரே சித்திரமா மணிபாரே அழகாய பத்ரபாகுனி ரத்ரவாஷால் பூமியில் மூச்சா விழுந்தால் புத்திரநாதத்து. ஏ நாதா எங்கே இருக்கேன், என்னை விட்டு போனேடே, நான் என்ன பண்ணுவேன்? தீ கடபடே மணி பாரடே. ரொம்ப கதறினாள். சரீரமெல்லாம் புழுதி அடைஞ்சிது, சந்திரமண்டலம் கீழ் விழுந்தது மாதிரி விழுந்து சரீரத்தில் போட்டு இருந்த ஆபரணங்கள்லாம் எச்சி போய் விழுந்து விட்டான். அந்த விரக தாபத்தில் கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்த கங்கணங்கள்லாம் இந்திரஜித்து இறந்து போனாலும் கீழ் விழவும் கங்கணங்கள்லாம் எச்சி போய் அதுவாக விழுந்து. நட்சத்திரங்கள் போல் கீழே கிடக்கிறாப்பல அவளுடைய சரீரத்தின் நகையெல்லாம் சுற்றி வர கிடக்கும். நட்சத்திர மத்தியிலே சந்திரமண்டலம் பிரகாசிக்கிற மாதிரி இவன் சரீரம் கீழே விழுந்து உடம்பெல்லாம் புழுதி அடைஞ்சது. எழுந்து உட்காண்டாள். இத்தம் ஹி சாருணேனா பகுதாக விலப்பிய பல்லாக்கு கொண்டு வாங்க. அவள் அந்த பங்களாவிலே சில மயிலெல்லாம் வளர்க்குற. இந்த மயிலெல்லாம் எஜமானி கதறாளே, அதுவும் கண்ணீர் விடும். மான்குட்டியை வளர்க்குறாள், அதெல்லாம் ஒரு புல்லை தின்னுக்கிறதுக்காக இவ்வளோ புல்லை எடுத்துது. எஜமானி கஷ்டப்படுறதை பார்த்து புல்லையும் கீழே விடாமல் கண்ணீர் வேணுமா, அதுவும் கிளிகள்லாம் வருத்தப்படும். பல்லாக்கு கொண்டு வாங்க. நாசஸ்ய பாகுமதா சிவிகாந்தரஸ்தம் கிருத்வா சகி பரிவிருதா. தோழிகள்லாம் பரவிட்டாள். பல்லாக்கு தூக்கி சொன்னார். இந்த கையை பல்லாக்கில் வச்சாள். கண்ணீர் தார் தாரியாக பெருகிறது. புழுதி அடைஞ்ச சரீரம், அவிழ்ந்த கூந்தல். ராமச்சந்திரமூர்த்தி தியானம் பண்ணிட்டு தான் நேர யுத்தரங்கத்துக்கு வர்றது. புருஷனுடைய தலையை வாங்கிக்கிட்டு அக்னி பிரவேசம் பண்ணணும்னு புறப்பட்டார். என்ன இருந்தாலும் மாமனார் மாமியார்கிட்ட நாம் சொல்லிட்டு போகிறதுங்கிற ஒரு ரோட்டை இன்னைக்கு நான் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு நேரம் மாமியார் மாமனார்கிட்ட